புதுசா ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சா நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம தான் சோம்பேறியாச்சே. சோ நம்ம செய்ய மாட்டோம். வீட்டுல அம்மாக்கு அப்பாக்கு இல்ல தங்கச்சிக்கு இல்ல ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னா நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம தான் சோம்பேறியாச்சே. நீ ஒரு சோம்பேறி, எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துட்டே இரு அப்படின்னு திட்டுறாங்களா? அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் தான். உங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. இதோ உங்களுக்காக. ஹாய் ஹலோ நமஸ்தே. இந்த வீடியோல வந்து நம்ம சோம்பேறித்தனத்தை பக்கத்துல வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஆக்டிவா மாறுறதுக்காக சில டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டிப் தான் ஏர்லி மார்னிங் எஞ்சிக்கிறது. காலங்கத்துல எஞ்சிக்கிறது கஷ்டமான வேலை தான். ஆனா 2-3 நாளைக்கு மட்டும்தான். 3வது நாள்ல இருந்து நம்மளுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். 8 மணிக்கு எஞ்சிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் 7 மணிக்கு எஞ்சிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு எஞ்சிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்பயோ ஒரு நாள் 5 மணிக்கு எஞ்சிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களால முடியும். ஸோ எப்பவுமே நம்ம 6 மணிக்கு முன்னாடி எஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் பழகப்படுத்திக்கணும். ஸோ அதனால நம்ம பாடியும் ஆக்டிவா இருக்கும், நம்ம மைண்டும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ அதனால நம்ம சோம்பேறியா இருக்க மாட்டோம். அப்பாடா சொல்லிச்சா மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. மொபைல் போன் காலங்காத்துல ஏஞ்ச உடனே உட்கார்ந்து பாக்குறதுனால நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் பார்க்கலாம் அப்படின்னு உட்காருவோம். பட் அந்த 5 நிமிஷம் ½ ஆகும், ½ 1 hour ஆகும். ஸோ அதனால நம்ம ஏஞ்ச உடனே மொபைல் போன் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா என்னால முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலங்கத்தால ஏஞ்ச உடனே இம்பார்ட்டன்டா நம்ம எந்த விஷயம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் மட்டும் மொபைல்ல பார்த்துட்டு பக்கத்துல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு நம்ம முன்னாடியே ஒரு ரிமைண்டர் வச்சிருக்கணும். அப்போதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமா மொபைல் போன் சுத்தமா அவாய்ட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டெக்லேட்டர் யுவர் ஸ்பேஸ். இது என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வீட்டுல இருந்தா வீடு சுத்தமா இருக்கணும், ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸ் சுத்தமா இருக்கணும், இல்ல நம்ம எங்கேயாச்சும் வேற இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னு நினைச்சோம்னா வேலை செய்யற இடம் எல்லாமே நீட்டா ஆர்கனைஸா வச்சுக்கிறது டெக்லேட்டர் யுவர் ஸ்பேஸ். நம்ம ஸ்பேஸ் எப்பவுமே நீட்டா ஆர்கனைஸா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு தோணும். அது இல்லாம இன்னும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம இன்னும் ஜாஸ்தி வேலை செஞ்சோம்னா நம்ம எப்படி சோம்பேறியா இருக்க முடியாது இல்லையா? சோ எப்பவுமே வேலை அந்தந்த டைம்க்கு முடிச்சிட்டோம்னா நம்ம சோம்பேறியா இருக்கவே மாட்டோம். அது இன்னும் ஜாஸ்தி வேலை செய்யறதுக்கும் நம்மள இன்னும் போக்கஸ்டா வச்சுக்கும். சோ அதனால நம்ம இடம் எப்பவுமே நம்மள சுத்தி இருக்கிற இடம் எப்பவுமே சுத்தமா நீட்டா ஆர்கனைஸா வச்சுக்கிறது தான் இந்த டெக்லேட்டர் யுவர் ஸ்பேஸ். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனா வீடு பெருக்கணுமா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பெருக்கிறேன், சாமான கழுவணுமா, அதுக்கப்புறம் கழுவிக்கலாம், ஐயோ பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா, அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பெண்டிங் வைக்கிறதுனாலதான் நம்ம கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுறோம். இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து இன்னும் சூப்பரா ஆக்டிவா இருப்போம். அப்புறம் வீடு பெருக்கிறப்போ எப்பவுமே வீடு மட்டுமே பெருக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் செவரு கூட பார்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டுல ஸ்பைடர் எல்லாம் சுத்தின்னு இருக்கும் இல்லையா? சோ அது அங்கங்க கூடு கட்டிட்டு இருக்கும். அது தனியா மறுபடி கிளீன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை விட வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த செவரு கூட கிளீன் பண்ணிட்டோம்னா டைமும் மிச்சமாகும். அதே விதமா ஆபீஸ்ல கேபினெட் இருக்கும் இல்லையா? அது யாரோ வந்து கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாம நம்ம இடம் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளீன் பண்றதுனால நம்மளுக்கு இன்னும் வேலை மேல நிறைய போக்கஸ்டா இருக்கும். சோ இப்போ வந்து நம்ம சோம்பேறிய கம்மி பண்ணிடுவோம் இல்லையா? யூஸ் நேச்சர் லைட். நம்ம வெளியில போய் சூரியன் எட்டி பார்க்கறதே ரொம்ப கம்மி. அவர் என்ன பெனிஃபிட் கொடுத்தாலும் நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப சோம்பேறி இல்லையா? சூரியன் வந்து ரொம்ப சூடா இருக்கிற நேரத்துல நம்ம ஏஞ்சிக்கிறோம். சோ அதனால அவரை காலங்காத்தால பார்க்க முடியாது. அதே விதமா ஈவினிங் டைம்ல பார்க்கலாம்னா ஈவினிங் டைம்ல நம்ம வேலைன்ட்டு ஆபீஸ்ல இருப்போம், இல்ல வீட்டுலவே வேலை செஞ்சுட்டு இருப்போம். சோ அதுக்காக தான் கொஞ்ச நேரம் காலங்காத்தால இல்ல ஈவினிங் டைம்ல கண்டிப்பா வெயில கொஞ்ச நேரம் உட்கார்றதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் மைண்ட். தூங்கணும்னா யாருக்குதான் பிடிக்காது சொல்லுங்க? எவ்வளவு நேரம் தூங்க சொன்னாலும் தூங்குவேன் நானு அப்படின்ற ஆளுங்க இருக்கிறீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆனா அளவுக்கு மீறி தூங்கினாலும் உடம்புக்கு கெடுதல். சோ நம்ம ஒரு எய்ம் வச்சுக்கணும், 7 to 8 hours மட்டும்தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 30 minutes வாக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு எய்ம் வச்சுக்கணும். இந்த வாக்கிங் பண்றதுனால நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், நம்மக்குள்ள இருக்கிற கவலையெல்லாம் ரிலீஃப் ஆகும். எதுக்குன்றீங்களா? நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா சொல்றேன். வேலைக்கு போறவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு அவ்வளோ தெரியாது. என்னோட ஹவுஸ் ஒய்ஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தியே பேசுறேன். நம்ம வீட்டுல ஒரு 4 செவருக்குள்ளவே இருப்போம். வீடு கிளீன் பண்றது, பசங்களை பாத்துக்கிறது,
எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்னென்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் யோசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 நமக்காக டைம் எடுத்துக்கிட்டு வாக்கிங் போயிட்டோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கட்டும் இல்ல பசங்களே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வாக்கிங் போனோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே இல்லாம நம்ம கொஞ்சம் சோம்பேறியா இருக்கவே மாட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஆர் யோகா, அது உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணலாம். யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க, ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, அது 2 நாள் செஞ்சோம்னா 3வது நாள் ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்கும். ஸோ அதனால 4வது நாள்ல வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனா அந்த 5வது நாள்ல இருந்து நம்ம உடம்பு பாக்குறதுக்கு இன்னும் ஃபிட்டா அழகா தெரியணும் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம ஈஸியா அந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணலாம். டெய்லி ஒரே எக்ஸசைஸ் பண்ணாலும் போர் அடிச்சிடும். ஸோ டெய்லி ஒன்னொன்னு மாத்திட்டே இருக்கலாம். ஸோ நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே நம்மளோட லைஃப் வந்து ஒரு 1/2 காலங்காத்தால இல்ல ஈவினிங் ஒரு 1/2 நம்மளுக்கு டைம் எடுத்துக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டா இருப்போம். நம்ம ஃபிட்டா இருந்தோம்னா நமக்கே தெரியாம நமக்குள்ள இருந்தே வந்துடும் கான்பிடன்ஸ் லெவல். ஸோ என்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே முடிஞ்சா நீ எதுக்கு சோம்பேறியா இருக்க போற? இருக்க மாட்டா இல்லையா? அதுக்கப்புறம் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட்னா டயட் ஃபுட் எங்க போறது இப்போ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுற சாப்பாடே லிமிட்டா அந்தந்த டைம்க்கு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல வர்றதுதான் இந்த பேலன்ஸ்டு டயட். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுற ஃபுட்டுக்கும் காலங்காத்தால மிச்சமானது, மதியம் மிச்சமானது, நைட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி மீதி இருக்கிறது சாப்பாடு சாப்பிடுறதுக்கு விட அப்பப்போவே லிமிட்டா செஞ்சு நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு சாப்பிட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்போம், இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா இருப்போம். ஸோ அதனால நம்ம இன்னும் சோம்பேறியா இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் ரூல்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நம்ம இப்போ ஒரு பிளேட் இருக்கு, அதை அப்படி அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்ல போடுவோம். ஆனா அந்த ஒரு பிளேட்டு விட்டோம்னா அது அடுக்கி 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 சிங்க் ஃபுல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம அந்த பிளேட் கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் தானே ஆகும். ஸோ அந்த 2 நிமிஷத்துல முடிய வேண்டிய வேலையை நம்ம பெண்டிங் வச்சுட்டு 1 hour ஆக்குறது தான் 2 மினிட்ஸ் ரூல்ஸ். அந்த 2 நிமிஷத்துல நம்ம அந்த வேலை செஞ்சிட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா உடனே அந்த வேலை பினிஷ் பண்ணிடணும். அதுதான் 2 மினிட்ஸ் ரூல்ஸ். அதுக்கப்புறம் கிரியேட் ஏ ஸ்டாப் டூயிங் லிஸ்ட். நம்மளே ஒரு லிஸ்ட் வந்து தயாரிக்கணும். நம்ம வாழ்க்கையில எது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட் தயாரிச்சுட்டு அதெல்லாமே டெலீட் பண்ணிடணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட இந்த சாமானம் கழுவுறது தான். பெண்டிங் வைக்காம சாமானம் கழுவிட்டோம்னா நல்லா இருக்கும். அதே விதமா துணி மடுக்கிறது, இதெல்லாமே நம்ம பெண்டிங் வைக்காம உடனே செய்யறது தான் நல்லது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு நாமே ரிவார்டு கொடுத்துக்கிறது. இது என்னடா இது ரிவார்டு கொடுக்க சொல்றாங்க, நம்ம எந்த கடையில போய் கேட்கறது அப்படின்னு யோசிக்காதீங்க. எந்த கடையிலும் கிடைக்காத ஒரு ரிவார்டு வந்து நம்ம செல்ஃப் ரிவார்டு. ஸோ நம்ம செல்ஃப் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம சேஞ்ச் ஆயிருக்கிறோமா இல்லையான்ட்டு, முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்கணும். நான் நிறைய மொபைல் போன் பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இப்ப கிடையாது. அதே விதமா நான் குளிக்கிறதுக்கே யோசிப்பேன். ஆனா இப்ப டெய்லி காலங்காத்தால குளிச்சிடுறேன், ரெடி ஆயிடுறேன், என்னோட வேலை பர்ஃபெக்டா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி செய்யற வேலைக்கும் இப்போக்கும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு நாமே ஒரு ரிவார்டு கொடுத்துக்கணும். அதனால நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா எல்லா வேலையுமே செய்வோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா காமிக்கிறேன். நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிடும். ஆனா நம்ம அது பண்ண மாட்டோம், சோம்பேறி பட்டி. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்லவே விட்டுடும். ஆனா வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் பேக்குக்குள்ளவே பாதி அலைஞ்சு போயிடும். ஸோ பாதி மட்டும்தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். அங்க காசும் வேஸ்ட் ஆகுது, நம்ம டைமும் வேஸ்ட் ஆகுது. அதுவே நம்ம வாங்கிட்டு வந்த உடனே எடுத்து நீட்டா அரேஞ்ச் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், நம்ம கொஞ்சம் ஆக்டிவாவும் இருப்போம். அதே விதமா நம்ம வாங்கிட்டு வந்த காசும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இது சின்ன பசங்களுக்கு கூட சொல்லி கொடுக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு கூட கத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. கிராசரி வாங்கிட்டு வரோம், வெளியில இருந்து எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலே உடனே அதோட பிளேஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல பிக்ஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா அதோட யோசனை எல்லாமே டெலீட் பண்ணி வச்சிடணும். என்னோட கோல்ஸ் யாருக்காச்சும் சொன்னா அது நிறைவேறவே நிறைவேறாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது கரெக்ட் தான். ஆனா
கரெக்டான ஆளுகிட்ட சொல்றது தான் ரொம்ப மெயினான பாயிண்ட். நம்ம சோம்பேறியா இருக்கிறோம்னா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நம்மள மாதிரியே இருக்கிற சோம்பேறி கிட்ட ஷேர் பண்ணோம்னா, ஆமா நானும் அப்படிதான்டி, அப்படியே இருக்கலாம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கிட்ட ஆக்டிவா இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணோம்னா நம்மள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நெய்பர்ஸா இருக்கட்டும், கொலீக்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லார் கூடமே மிங்கிள் ஆகிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்குள்ள. அது நம்மள சோம்பேறி பண்ணாம இருக்கும். அதுக்கப்புறம் இந்த போமோடோரோ டெக்னிக் வெறும் லேசி பர்சனுக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கிடையாது. நம்மள மாதிரி பர்சனுக்கு கூட கண்டுபிடிச்சது தான். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா வேலை செஞ்சுட்டே இருந்தா சில பேருக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணாங்க, 25 மினிட்ஸ் வேலை செய்யுங்க, 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆக மாட்டீங்க. அதே விதமா ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க மாட்டீங்க. ஐயோ எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேனே அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ரொம்பவே யூஸ் ஆகும் நம்ம லேசி பர்சனுக்கு. அதுக்கப்புறம் அலாரம் அண்ட் ரிமைண்டர். நம்ம எந்த வேலை செய்யணுமோ, எந்த வேலைக்கு முடிக்கணுமோ அந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கணும். அது ஒரு அலாரமா வச்சுக்கலாம், இல்ல ரிமைண்டராவும் வச்சுக்கலாம். அந்த வேலை இந்த டைம்க்கு செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அலாரம் அடிக்கும், இல்ல ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம வேலை ரொம்ப பீஸ்ஃபுல்லா டைம் மேனேஜ் பண்ணிக்கிட்டே செய்யலாம். அதுக்காக நம்ம இன்னும் பர்ஃபெக்டான ஆக்டிவ் பர்சனா மாறிடலாம். ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட லேசினஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ராசஸ் டைம் ஜாஸ்தியா எடுத்துக்கும், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பேஷன்ஸா இருந்தா மட்டும்தான் முடியும். பி ஜென்டில் வித் யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் கிவ் அப். இது எல்லாமே உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நம்பினா மட்டும்தான் முடியும். ஸோ உங்களால கண்டிப்பா முடியும். நீங்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். வீடியோ பார்த்தீங்க இல்லையா? வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல தானே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இருக்கட்டுங்களா? இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.